الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى إذ تمشي أختك فتقول هل أدلكم على من يكفله فرجعناك إلى أمك كي تقر عينها ولا تحزن وقتلت نفسا فنجيناك من الغم وفتناك فتونا. இதற்கெனவே சூரா தாஹாவுடைய 40வது ஆயத்திலே ஒரு பகுதி. அதில் ஹதீஸுல் ஃபுத்தூனுடைய சில விஷயங்களை இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்தில் பார்த்தோம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் பால் குடிப்பாட்டு அனுமதி பெற்று எடுத்துக்கொண்டு சென்றாங்களோ, இப்போ அங்கே சந்தோஷமாக இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்குது. இப்போ குழந்தை கொஞ்சம் பெருசாகக்குள்ள ஃபிரௌனுடைய மனைவி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாயை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய பிள்ளையை எனக்கு சந்திக்க இவங்க கூட்டிட்டு வாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாய் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்று சொன்னாங்க, இந்த நாளை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா தன்னுடைய காவலாளிகள், தன்னுடைய கூட இருக்கக்கூடிய பெண்கள், இது மாதிரி தன்னோட சம்பந்தப்பட்டாக்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டா, என்னுடைய பிள்ளை இன்னைக்கு இவ கூட்டிட்டு வருவா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹதியாக்கள் அன்பளிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய பிள்ளையை சந்திக்க வரணும், வரவேற்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கறதுக்காக வேண்டி நான் சிஐடிகளும் அனுப்பி வைப்பேன். இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, விதவிதமான உயர்ந்த ஹதியாக்கள் அன்பளிப்புகள் எடுத்துக்கொண்டு குழந்தைய வரவேற்கிறாங்க. எப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகி அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லாரும், ஒவ்வொரு வீடுகளும் அரச மாளிகை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் ரோட் நெடுக ஃபுல்லாக மக்கள் வரவேற்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போ அவங்கள எடுத்துக்கொண்டு அவங்களோட தாய் ஃபிரௌனுடைய மனைவிடத்தில் வந்தாங்களோ, இவ கண்ணியப்படுத்தினா, சந்தோஷப்பட்ட பார்த்து அவனோட உம்மக்கும் அழகான மூலம் அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்த்ததுனால நிறைய அன்பளிப்புகளை கொடுத்தா. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, நான் இந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு இப்போ ஃபிரௌன் இடத்துல போகிறேன். ஃபிரௌனும் இந்த குழந்தையை கண்ணியப்படுத்தி நிறைய கொடைகளை கொடுப்பா என்று சொல்லி கொண்டு போனாங்க. ஃபிரௌன் இடத்துல கொண்டு போய் கொடுத்த நேரம் அவன் தன்னுடைய மடியில் குழந்தை உட்கார வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுடைய தாடியை பிடிச்சி அப்படியே இழுத்தாங்க, பூமியை நோக்கி இழுத்தாங்க, அவனை கேவலப்படுத்தும் விதமாக. இதை பார்த்து அங்கிருந்த ஃபிரௌனுடைய ஆலோசகர்கள், அட்வைசர்மார் சொன்னாங்க, நீ பார்க்கலையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் எந்த வாக்குறுதி அளித்தானோ, உங்களோட சமுதாயத்தில் வாரிசுதாரர்கள் வருவாங்க, ஆட்சியாளர்களாக வருவாங்க, அவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னெல்லாம், நாங்கள் உன்னை மிகைக்கக்கூடிய உன்னையோட உயரக்கூடிய ஒருத்தரை பயப்படுறோண்டா இவராகத்தான் இருப்பார் என்று அவங்க சொன்ன உடனே அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். இப்போ அந்த குழந்தைகளை அறுக்கிறதுக்கு பொறுப்பானவங்களை கூப்பிட்டான். இப்போ இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து அவங்க சொன்னாங்க, இப்னு ஜுபைரே, இதுவும் அந்த ஃபுத்தூனில் சேர்ந்ததான். ஃபத்தன்னாக்க ஃபுத்தூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சோதனைகள் இதுவும் ஒன்று தான். ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடி அல்லாஹ் அவங்கள சோதிச்சான். ஒவ்வொரு முசீபத்தில் வந்தாலும் அவங்களுக்கு சோதனை தான். இப்போ ஃபிரௌனுடைய மனைவி வந்தாங்க, சொன்னாங்க, இந்த குழந்தைய விஷயத்தில் நீங்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய விஷயத்தில் உங்களோட கருத்தை என்னன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், பார்க்கல நீ இப்போ இவர் என்னை மிகைக்கிற மாதிரி என்ன தாடியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு வந்துட்டானே சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு சோதனை உண்டோ வைப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 2 நெருப்பு தணல் எடுத்துகிட்டு வாங்க, 2 முத்துக்கள் எடுத்துகிட்டு வாங்க, 2 வேறு வேறு வைங்க. இப்போ இவர் 2 முத்துக்களையும் எடுத்தார் என்று சொன்னால் நெருப்பு தணல் மினுங்கக்கூடியது, அதை விட்டுட்டார் என்று சொன்னால் இவர் புத்திசாலியானவர், அதனால தான் அவர் இதை எடுத்தாருன்னு விலையும் கொள்ளையிலும். அதுக்கு மாற்றமாக நெருப்புத்தணல் எடுத்துட்டாரு,
முத்த எடுக்கலன்னு சொன்னால் இவர் புத்திசாலி அல்ல. அதனால் உன்னோட நடந்து கொண்டு சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அவருக்கு நெருப்புத்தணலையும் முத்துக்களையும் கொண்டு வைக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சில ரிவாயத்தில் வருது, முத்துக்களை தான் எடுக்க போனாங்க, ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டி விட்டாங்க. நெருப்புத்தணல் எடுத்து டக்குன்னு வாயில் போட்டாங்க. இங்கே வருது அந்த கருத்து இங்கே சொல்ல பொருள மாறாக நெருப்புத்தணல் அவங்க எடுத்தோடனே ஃபிரௌனுடைய ஃபிரௌன் அல்லது அந்த ஃபிரௌன் மனைவி அடுத்து பறிச்சுட்டாங்க, என்னை கை சுற்றக்கூடான்னு சொல்லி. அது பிடிச்சோடனே கையை டக்குன்னு எடுத்துட்டாங்க, கை சுற்றக்கூடான்னு சொல்லி. ஃபிரௌனோட மனைவி சொன்ன, நீங்கள் பார்க்கலையா, நீ எதை கவலைப்படுகிற அதை விட்டெல்லாம் நீக்கிட்டான், அது ஒன்று இங்கே இல்லை, இவர் சின்ன பொடியன் தெரியாதனமாக எதை செஞ்சிருக்கிறாரு. அதோட அந்த நிலைமையில எல்லாரை பாதுகாத்தான். அதுக்கடுத்து இப்போ இவங்க பெருசாகிட்டாங்க, நல்ல சக்தி உள்ள திடகாத்திரமுள்ள வாலிபர் ஆகிட்டாங்க. அப்போ பனி இஸ்ராயல்களில் எல்லாருக்கும் போல் அநியாயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பனி இஸ்ராயலுக்கு முடியுமான முறை அநியாயம் கேவலப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் முடியுமான மட்டும் அவங்க தடுக்கிறத தடுப்பாங்க. ஒரு நாள் அப்போ அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் சண்டை பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. ஒருத்தன் ஃபிரௌனி கிபித்தி, இன்னொருத்தர் இஸ்ராயலி, பனி இஸ்ராயலை சேர்ந்தவன். இஸ்ராயலி இவரை கண்ட உடனே அந்த ஃபிரௌனிக்கு எதிராக தனக்கு உதவி செய்யும்படி கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டாங்க, ஏன் சும்மா இவன் அநியாயமாக அடித்து கொண்டிருக்கிறான். அப்போ இவர் என்ன செஞ்சார், போய் உதவி செய்ய போனாங்க. அப்போ அவர் அவ்வாறு அழைத்ததெல்லாம் இவர் ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்ந்தாலும் கூட இவர் பனி இஸ்ராயில் உடைய ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிச்சதுனால இவருக்கு பனி இஸ்ராயலோட ஒரு பற்றொன்று இருக்கு என்ற உணர்வு ஒன்று மக்களுக்கு இருந்துச்சு. இவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தாய்கிட்ட தான் பால் குடித்தாங்க, இவர் இஸ்ராயலி என்று மக்களுக்கு தெரியாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட அல்லாஹ் அறிவித்தாலே தவிர அவங்களுக்கும் தெரியாது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஃபிரௌனிக்கு கிபித்துக்கு ஒரு அடி அடித்தாங்க. அது அவனை தடுக்கிறதுக்கு ஆணித்தான், கொலை செய்கிற எண்ணத்தில் ஒன்றுமே இல்லை. அடித்த உடனே அவர் கீழே வந்து செத்துட்டான். இப்போ இந்த காட்சியை அல்லாஹும் அந்த இஸ்ராயலி இருந்தவனை தவிர யாருக்கும் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கீழே வந்து செத்தோன்னு சொன்னாங்க, இது ஷைத்தானுடைய செயல், ஹாதா மினமுடைய ஷைத்தான் இன்னும் ஹதுவும் முதில்லும் முபீன், நிச்சயமாக அவன் வழிகெடுக்கக்கூடியனாகவும் தெளிவான விரோதியாக இருக்கிறான் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சாங்க. ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي فغفر له, யாரெல்லாம் நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன், மன்னிச்சிடு யா அல்லாஹ்னு துஆ செஞ்சாங்க. فغفر له, அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு அல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கிருபையாளன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்கு பிறகு இவங்க ஊரில் செய்திகளை கேட்டுக்கொண்டு பயந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன நடக்குமோ தெரியாது. இப்போ ஃபிரௌனிடத்தில் வராங்க, அந்த மஜ்லிஸில் சொல்லப்படுது, ஒரு பனி இஸ்ராயலை சேர்ந்த ஒருத்தன், பனி இஸ்ராயல்கள் ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை கொலை செஞ்சிட்டாங்க, இதுக்கு பழிவாங்க சொல்லி இதுக்கு எந்த ஒரு எதுவும் சலுகை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறான், முறைப்பாடு செய்கிறாங்க. ஃபிரௌன் சொன்னான், கொலை செஞ்சவனை பிடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே சாட்சி எடுத்துட்டு வாங்க, என் அரசன் இந்த பொறுப்பு என்னண்டா அநியாயமாக யாரையும் பழிவாங்க முடியாது, அதனால் ஆதாரம் இல்லாமல் நான் அவங்கள பழிவாங்க முடியாது, அதனால் இங்கே ஆதாரம் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ மக்கள் தேடிக்கொண்டு திரிகிறாங்க யார் இந்த கொலை செஞ்சன்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் அதே இஸ்ராயலி இன்னொரு ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த கிபித்தியோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறத கண்டாங்க. இப்போ இந்த இஸ்ராயலி அவன் ஃபிரௌன் அவனை மிகச்சிட்டார். இப்போ இஸ்ராயலி இவர்கிட்ட உதவி தேடுறான், எனக்கு உதவி செய்யுங்கண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இவனுடைய சேர்னால தான் அவனை மற்றவனை தண்டிக்க போய் அவன் செத்துட்டான். இப்போ இவங்க இஸ்ராயலி மீது அவனுக்கு கோபம் வந்துச்சு. கோவப்பட்டு இப்போ முன்னுக்கு வராங்க கோவத்தோட. அந்த நேரத்தில் ஃபிரௌனியத்தான் பிடிக்க வந்தாங்க. அந்த நேரத்தில் இஸ்ராயலை பார்த்து சொன்னாங்க,
நீதானே இன்னக்கல கவியுன் அமீன், நீ நேத்தும் இந்த மாதிரி குழப்பத்தை போட்டாய், சும்மைக்கிறவங்க சண்டை பிடிச்சு குனிந்தாய், இன்றைக்கு இப்படி வேலை செய்கிறாரு. என்ன இன்னைக்குள்ள கவி முபீன், நீ ஒரு தெளிவான ஒரு கவி, ஒரு வழிகட்டவனாய்க்கிறாய் என்று சொன்னாங்க. இதை பார்த்து இஸ்ராயேல் பாய்ந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தையும் நேற்று இருந்த கோவத்தோட இப்போ வராங்க என்று பார்த்துட்டு, நேற்று அடிச்சடியில் அவன் செத்து போனான், இன்றைக்கு எனக்கு அடித்தான் நானும் செத்துருவேன்னு சொல்லி பயந்து அவன் சொன்னான். என்னத்தான் தாக்க வரதான் நினச்சான். அவன் தாக்க வந்து ஃபிரௌனிய. அதனால் அவன் சொன்னான், என் மூசா, நீங்கள் என்ன கொலை செய்ய பார்க்குறீங்க, நேற்று கொலை செஞ்ச மாதிரி. இப்போ இவன் பயந்து சொல்லிட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை கொல்ல வாரன்னு சொல்லிட்டு. இப்படி சொன்ன உடனே அவன் ஓடிட்டான். அவன் ஓடி போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல செய்தியை அந்த இஸ்ராயேலி சொன்னானே மூசா தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி அவங்க போய் சொல்லிட்டான். இப்போ ஃபிரௌனுக்கு இந்த செய்தி கிடைச்சிட்டது. இப்போவே நாள் அனுப்புகிறான் மூசா அப்படிங்கண்டு கொலை செய்ய சொல்லி. இப்போ அவங்க பொதுவான மெயின் ரோட்டில் வந்தாங்க. ஏண்டா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கணும், அவர் எங்கேயும் ஓட முடியாத எண்ணத்தில் வராங்க. இதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஷார்ட்கட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வேறு வழியில் வந்து செய்தியை சொல்லிட்டாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இதுவும் ஃபத்தன்னா கஃபுத்துனால் இதுவும் சேரும் இப்னு ஜுபைரே என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தி கிடைச்ச உடனே ரகசியமாக வெளியாகிட்டாங்க மதியனுடைய திசையில். ஆனால் அதுக்கு முந்தைய அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எப்படி ஒரு ஊர் ஒன்று இருக்குது, இங்கே வெளியே போனால் ஃபிரௌனுடைய ஆதிக்கத்திற்கு வெளியே போயிடும் என்று ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அல்லாஹு தாலா மீதுள்ள நல்ல அல்லாஹ் உள்ளத்தில் போட்ட எண்ணத்தின் காரணமாக ஒரு நம்பிக்கையினால அவங்க சொன்னாங்களே, அஸா ரப்பி ஐயஹ்தினி சவா அஸ்ஸபீல், என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு சிறந்த ஒரு பாதை, நேரான பாதை காட்டுவான் என்று சொல்லி கொண்டு போனாங்க. அப்படியே வலம்மா வரதமா மதியன் வஜத் அலைஹும் மத்தம் மினன்னாஸ் யஸ்கூன், அப்போ தான் அப்படியே வந்து மதியனுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ அங்கே ஒரு கூட்டம் தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறத பார்த்தாங்க. அல்லாஹு தாலா அந்த சூறால சொல்கிறாங்க எல்லாம், வவஜத மிந்துனிஹிம் ராத்தைனி ததுதான், ரெண்டு பெண்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க வெளியே சைடில் உட்காந்து கொண்டு அவங்களுக்கு தண்ணி எடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க, தண்ணி கொடுக்க விட்றாங்க இல்லை, இதெல்லாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேர்ட்டும் போய் கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் நீங்கள் மக்களோட சேர்ந்து தண்ணி எடுக்காமல் இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட சக்தி இல்லை இந்த கூட்டத்தோட போட்டி போட்டுக்கொண்டு தண்ணி எடுக்கிறதுக்கு, நாங்கள் மிஞ்சின தண்ணியை நாங்கள் பார்த்து எடுத்துக்குவோம், அவங்க தண்ணி எடுத்துகிட்டு கொட்டினதில் எடுத்துக்கொள்வோம், இப்படித்தான் நிலைமை இருக்குன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த பெரிய ஒரு அவனுங்களை என்ன செஞ்சாங்கடா, தண்ணி எடுத்துட்டு போக்கில் பெரிய பாறாங்கல்ல போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியாக அந்த கல் எடுத்து வெளியே போட்டு தண்ணி எடுத்து பெரிய வாளி போட்டவங்க பல 2-3 பேர் சேர்ந்து எடுக்கிற வாளியை தனியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி தண்ணி கொடுத்தாங்க. இப்போ இவங்க அப்படியே வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அவசரம் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வளமையான நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்துக்கு கீழே போய் ஓய்வு எடுத்துக்கொண்டு துவா செஞ்சாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த நலவுகள் அனைத்திலையும் எனக்கு எத்தனை நலவுகள் கொடுத்துருக்கின்றையோ இன்னும் நான் தேவையோடு தான் இருக்கிறேன்னு துவா செஞ்சாங்க. இந்த ஆயத்தை வச்சு சிலர் சொல்கிறாங்க, இது அனுபவ ரீதியான பலன் தரக்கூடிய ஒரு ஆயத்து. யாராவது திருமண உறவு தேவை, திருமணம் முடிக்க தேவையானவங்க யாராக இருந்தால் இந்த ஆயத்தை யக்கீனோடு ஓதும் பொழுது அல்லாஹு தாலா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பான். ஏன்னா இதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணத்துடைய செய்தியும் வருது. இப்போ இவங்க நேரத்தோட வந்துட்ட செய்தி, அதாவது அந்த 2 பெண்கள் அவசரமாக வந்து பார்த்து அவங்களோட தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு நாள் அவங்க வந்ததில்லை, எப்போ தாமதமாகத்தான் வருவாங்க. அப்புறம் கேட்டார், இன்னலக்கும் அல்லியோம் இல்லை ஷானன், இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயமும் நடந்திருக்குது, அது என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்து கொண்ட முறை, அவங்க செஞ்ச விஷயத்த சொன்னாங்க. இப்படித்தான் நாங்களும் ஒதுங்கி பார்த்து கொண்டிருந்தோம், அந்த நேரத்தில் இப்படி ஒரு வாலிபர் ஒன்று வந்தார், அவர்களுக்கு உதவி செஞ்சார் என்று சொல்லி. இப்போ அந்த பெண்கள் ஒரு பெண் அனுப்பினார், நீங்கள் போய் மகள்மார் 2 பேர் ஒருத்தர் அனுப்பி நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிகிட்டு வாங்கண்டு. அப்போ வளைச்சிட்டு வந்தா. வந்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அவங்க பேசினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தியெல்லாம் சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, லா தஹஃப் நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்கள் அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டு நீங்கள் தப்பித்து கொண்டீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, இது மதியனுடைய பகுதி, ஃபிரௌனுடைய
ஆதிக்கத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி, அதனால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, இங்கே அவங்க வர மாட்டாங்க என்று சொன்னாங்க. இப்போ அந்த 2 மகள்மார் ஒருத்தர் சொன்னாங்க, யா பத்திஸ்தாஜிர்ஹு இன்ன ஹைர மன் இஸ்தாஜர்தல் கவியுல் அமீன். என்னுடைய தந்தையே, இவரை நீங்கள் வேலைக்கு அமர்த்தினால் நன்றாக இருக்குமே. ஏனென்று சொன்னால் இவர் இருக்கிற நிச்சயமாக சக்தி மிக்கவராகவும் அமானிதம் பேணக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னாங்க. இவர் சொன்னதோடு அவருக்கு கொஞ்சம் ஒரு ரோஷம், அதாவது வெக்கம் வந்துட்டது. அப்போ அவங்க கேட்டாங்க, மயுதுரீக்கி மா கூவத்துஹோ அமானத்துஹு. பாப்பா கேட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும் இவர் சக்தி மிக்கவராக இருக்கிறாரு, அமானிதம் பேணக்கூடியவராக இருக்கிறார், உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க, சக்தியை தான் நாங்கள் பார்த்தோமே, அந்த பெரிய கல்லை அகட்டிட்டு வாளி நிறைய தண்ணி எடுத்து எங்களுக்கு தந்தது, நிறைய மற்றவங்க யாரும் அவ்வாறு செய்வது நாங்கள் பார்க்கல, அதனால் அதில் சக்தியோட தண்ணி இழுத்த வேகங்கள் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு இவர் சக்தி மிக்கிறார். நபி என்ற சாதாரண சக்தி மிக்கிறார் அல்ல. அதனால் நபியாக இருந்தாலும் கூட அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க சொன்னாங்க. அடுத்த அமானிதத்தை பற்றி அவங்க சொல்லும் பொழுது, நான் இப்போ அவர் கூப்பிட போன நேரம் அவர் உட்கார்ந்து இருந்தார். அப்போ நான் போய் பேசின உடனே தலையை உயர்த்தி பார்த்தாரு. எப்போ நான் ஒரு பெண் என்று அறிஞ்ச உடனே டக்குன்னு பார்வை தாழ்த்தி கொண்டார். அதுக்கு பிறகு அது உங்களோட என்னோட பார்வை உயர்த்தவே இல்லை. நான் உங்களோட செய்தி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் முன்னுக்கு போங்க, நான் முன்னுக்கு போகிறேன், நீங்கள் எனக்கு பின்னால் வாங்க, பாதையை வழி சொல்லி கொண்டு வாங்க, பெண்ணை பின்தொடர்ந்து போகக்கூடாது என்ற அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. நான் முன்னுக்கு போகிறேன், நீ பின்னால் வா. அப்போ இது ஒரு அமீனை தவிர, அமானிதம் பேணக்கூடியவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த மாதிரி நடந்து கொள்ள முடியாது என்று அந்த பெண் சொன்னாங்க. இதை கேட்டு அவங்களோட தந்தை சந்தோஷப்பட்டாங்க, அது உண்மை பிச்சாங்க. பிறகு அவங்க அதன் மூலமாக அவர் சொன்ன சரிதான் விளங்கி கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய 2 இந்த பெண் மக்கள் ஒரு பெண் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறேன். ஆனால் நிபந்தனை, நீங்கள் 8 வருஷம் ஆடு மேய்க்கணும், குறைஞ்சது 10 வருஷம் நீங்கள் பூர்த்தியாக செஞ்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம், அது ஆப்ஷனல், கட்டாயமாக 8 வருஷம், இதுதான் மகர் மாதிரி. அவன் சொன்னாங்க, சரி அவங்கள நான் கஷ்டத்தில் போட விருப்பம் இல்லை, நீங்கள் எதை விரும்புறீங்க அதை செய்யுங்கண்டு. அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 வருஷம் கட்டாயமாக வேலை செய்து 8 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க. அதுக்கு பிறகு மேலதிகமாக 2 வருஷங்கள் பூர்த்தி செஞ்சு 10 வருஷம் ஆக்கினாங்க. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் நஸ்ரானியரை சேர்ந்தொத்தனை ஒரு ஆலிமை சந்தித்தேன். அவர் என்ன கண்டார். அவர் கேட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 காலங்களை எதை நிறைவேற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தெரியாது, ஏன்னா அந்த எனக்கு தெரிஞ்சிருக்கல. நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சந்தித்து இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க சொன்னாங்க, 8 வருஷம் கழிக்குதே, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கட்டாயமாக இருந்துச்சு, அதை விட அவங்க குறைக்க முடியாது, என்ற கட்டாயம். அடுத்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குறிப்பிட்ட இன்னொரு காலத்தை நியமிச்சிருந்தேன், 2 வருஷங்கள், இவன் முழுமையான 10 வருஷங்கள். இதையும் அவங்க நிறைவேற்றினாங்க. அவன் முழுமையாக 10 வருஷத்தின் என்ற மதியன்லேருந்து அவங்க திரும்பி வர வேண்டிய காலம் 10 வருஷம், நுபுவத் கிடைக்க வேண்டிய காலம். அப்போ அந்த 2 வருஷத்தையும் அவங்க பூர்த்தியாக்கிட்டு 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க என்று சொன்னாங்க. இப்போ நஸ்ரானியை நான் போய் சந்தித்தேன். அவருக்கு இந்த செய்தியை சொன்ன உடனே, யார்கிட்ட நீ இந்த செய்தியை கேட்டாயோ, உனக்கு அறிவிச்சு கொடுத்தாரோ, அவர் நிச்சயமாக அலமு மின் கபிதாலிக், இதை விட இந்த செய்தியில் உங்களை விட ரொம்ப அறிஞ்சவராக இருக்கிறார் என்று சொன்னார். நான் நிச்சயமாக அவர் என்னை விட பெரிய அறிவாளி தான், குர்ஆனுடைய விளக்கம் உள்ளவங்க என்று அவர் சொன்னார். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய குடும்பத்தை கூட்டி கொண்டு போகிறாங்க. போனதுக்கு பிறகு அந்த நெருப்பெடுக்க போன செய்தி, அஸ்ஸாவுடைய செய்தி, கையுடைய செய்தி, அதில் இப்போ குர்ஆனில் அவன் சொன்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறான், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஃபிரௌன்கிட்ட போனால் அவன் கொலை செய்வான்ற பயம் இருக்கிற செய்தி, நான் இருக்கிற கொன்னல், இதே மாதிரி கொன்னல் இருக்கிறதுன பேச முடியாது, என்னை விட சிறந்த பேச்சாளரான என்னுடைய சகோதரன் ஹாரூன் என்னோட கூட அனுப்பி வைங்க, அவர் எனக்கு உதவியாக இருப்பார், அவர் நல்லா தெளிவாக பேசுவார் என்றெல்லாம் கேட்டாங்க. இப்போ அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் எல்லாம் சொன்னான், நீங்கள் கேட்டதாங்க கொடுத்துட்டோம், கொன்னல் எல்லாம் நீக்கினான், ஒரு பகுதியை நீக்கினான். அடுத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அனுப்பி, நீங்கள் மூசாவை சந்தித்து அவங்களுக்கு கூட போங்கண்டு அல்லாஹு தஆலா அவனுக்கு கட்டளையிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாயம் எடுத்துக்கொண்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட போகிறாங்க. இப்போ 2 பேரும் ஃபிரௌன் இடத்துல போகிறாங்க. போய் அவனுடைய வாசல்கிட்ட போய் நிற்கிறாங்க. அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படுதில்லை. இந்த அரச மாளிகை சும்மா போக முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் பல சிரமங்களுக்கு பின்னாடி
அவங்க ஒரு மாதிரியாக உள்ளே போனாங்க. போய் தாவத் கொடுத்தாங்க. இன்ன ரசூலா ரப்பிக்க, நாங்கள் 2 பேரும் உன்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து தூதுவராக வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்டால் ஃபமன் ரப்புக்குமா, உங்கள் ரப்பு யார் சொன்னாங்க. குரானில் சொன்ன மாதிரி என் ரப்பு அல்லாஹ் தான். ரப்பு நல்லது ஆத்தாக்குள்ள ஷைன் ஹல்கஹு சும்மா ஹதா, என் ரப்பு தான் ஒவ்வொரு படைப்பினை எப்படி படைக்கணும் அப்படி படைச்சைக்குள்ள வழியை காட்டி கொடுத்துருக்கிறான் என்று அவங்க சொன்ன உடனே அப்போ அவன் கேட்டான், இதுக்கு என்ன சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் நாடுறீங்க என்ன விஷயங்களை அவன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான், நீ இந்த கொலை செஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறான். இப்போ இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அந்நேரம் அறியாதவனாக இருக்கிற டைமில் நிர்பந்தத்தில் இந்த நிலைமை செஞ்சிட்டேன் என்று தங்கடத்தையும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவங்க சொன்னாங்க, நாங்கள் விரும்புகிறேன்டா நீனும் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள், பனி இஸ்ராயல்களை எங்களோட அனுப்பி வை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனால் அதை ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அவன் சொன்னால், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் ஒரு அத்தாட்சி எடுத்துகிட்டு வாண்டு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை கீழே போடுறாங்க. அது பெரிய பாம்பாகி வாயை திறந்து கொண்டு ஃபிரௌனின் பக்கம் விரைந்து போச்சு, அவனை விருங்க பார்க்குற மாதிரி. இதை கண்டோடனே ஃபிரௌன் பயந்து, தன்னை நோக்கி வாரதை கண்டு பயந்து அவன் சொன்னான், அவனுடைய சிம்மாசத்திலிருந்து எழும்பி ஓட தொடங்கிட்டான். சொன்ன மூசா அதை பிடி, பயமாய்க்குது, பிடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்க. அது கம்பா மாறிட்டுது. அதுக்கு பிறகு தன்னுடைய கம்பு கட்டில் கையை வச்சு வெளியே எடுக்கிறாங்க. அப்படியே அது பிரகாசித்து கொண்டிருக்குது, எந்த தீங்கும் இல்லாமல் பிரகாசமாக இருக்கின்றது. வெங்குஷ்டமோ இல்லை நோயோ எதுவும் இல்லாமல் திரும்ப கையை கொண்டு போகிறாங்க. அப்படியே வளமையான நிலைமைக்கு மாறுது. இந்த ஆச்சரியமான மோஜிசாக்களை பார்த்துட்டு பிறகு அவனுக்கும் உள்ளத்தில் கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று வந்துச்சு. இவன் தன்னுடைய சூழலில் கூடிய மந்திரிமாரோட ஆலோசனை செஞ்சான். அவனுடைய அட்வைசர் மாதிரி தான் அவனை வழிகெடுத்தது. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் ஹாதானி சாஹிரானி யுரீதான் யுஹ்ரிஜாக்கும் அர்திக்கும் பிசிஹ்ரிஹுமா வயதுஹபா பி தரீகத்துக்கும் முஸ்லா. இவங்க 2 பேரும் சூனியக்காரவங்க. இவங்க 2 பேரும் என்ன விரும்புகிறாங்கண்டா, உங்களோட பூமியிலிருந்து உங்களை வெளியேற்றுறது தான் விரும்புகிறாங்க. உங்களை இந்த பூமியிலிருந்து வெளியேற்ற விரும்புகிறாங்க. தன்னோட சூனியத்தின் மூலமாக உங்களோட ஆட்சியை பிடிக்க பார்க்குறாங்க என்று சொன்னாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட எதையும் கொடுக்க அவங்க மறுத்துட்டாங்க. அவங்க ஈமான் கொள்ள சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை, கூட பனி இஸ்ராயல் அனுப்புறதை மறுத்துட்டான். இப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் தான் பெரிய பெரிய சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ப்போம், பெரிய பெரிய சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்து இவங்களோட போட்டி போட வைப்போம், யார் வெத்துறன்னு பார்ப்போம், இந்த சூனியக்காரர்களா இல்லை எங்களோட சூனியக்காரர்களா. இப்போ ஊர்களுடைய எல்லா பகுதிகளையும் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்டவங்க எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூனியக்காரர்களெல்லாம் அழைத்தான். இப்போ அவங்க வந்தாங்க. சில ரிவாயத்தில் 80,000 பேர் வந்தாங்க. அப்போ சூனியக்காரர்கள் வந்து கேட்டாங்க, இவன்கிட்ட எதை கொண்டு சூனியம் செய்கிறார் சொன்னாங்க, பாம்புகளை கொண்டு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நாங்கள் இதை விட நல்லா எங்களுக்கு செய்ய முடியும், இதை விட சூனியங்களை தெரியும், நாங்கள் கயிறுகளை அசாக்களை போட்டோம்னா எங்களுக்கும் பாம்புகளாக மாற்ற தெரியும். சரி, நாங்கள் வெட்டினோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. இப்போ எங்க ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் வெட்டினா அந்த மகாரிபி வஹாசத்தி, என்னுடைய உறவினர்களாக ஆகிடுவீங்க, சொந்தக்காரர்களாக மாறிடுவீங்க, என்னுடைய விசேஷமான அந்தஸ்துள்ளவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க, உங்களுக்காக நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்க அதெல்லாம் நான் தருவேன்னு சொன்னாங்க. அப்போ யௌமுஸ் ஜீனா, ஜீனத்துடைய நாள், அலங்காரத்துடைய நாள் இப்போ வாக்குறுதி அளிக்கப்பட்டது. எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அன்றைக்கு இந்த விளையாட்டு காட்டுறது, யார் பெரிய ஆள் என்று பார்க்குறது முடிவெடுக்கப்பட்டது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து அடுத்த விஷயங்களுக்கு நீண்ட ஹதீஸ் இது மற்ற போது இன்ஷா அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்களை சொல்லப்பட்ட விஷயங்கள், இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது நம்பி அல்லாஹின் பக்கம் ஒதுங்கக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.